கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம அடுத்த சோஃபியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்த சோஃபியத் வந்து நூன் சோஃபியத். இப்போ நார்மலா நூன் எப்படி எழுதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பாக்ஸ் டிரா பண்ணீங்கன்னா அது வந்து நூன். அதே இது இந்த நூன் வந்து ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா அந்த நூன் சோஃபியத் டிரா பண்ணும்போது வாவ் மீது டிரா பண்ணணும். ஆனா அது கீழே வரைக்கும் கோட் வரும். கோட்டுக்கு கீழே வரைக்கும் போகும். அதுதான் நூன் சோஃபியத். ஸோ நூன் வந்து நார்மலாக சின்ன ஒரு பாக்ஸு. நூன் சோஃபியத் வந்து வாவ் மீது எழுதணும். ஆனால் கோட்டுக்கு கீழே உள்ள கோட்டுக்கு கீழே வரைக்கும் என்ன செய்யணும், வரணும். அந்த கோட்டை தாண்டணும். இதுதான் நூன் சோஃபியத். இப்போ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். அதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நூன். நூனின் குமாரனாகி யோசுவா. யோசுவாவுடைய அப்பா பேர் வந்து நூன். நூனுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியும். விதை, ஜீவன், மீன். இந்த 3 மீனிங் அதுக்கு இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது அதுக்கு. இப்ப இந்த நூன்ல வந்து 3 எழுத்து வரும். முதல்ல நார்மல் நூன் எழுதியிருக்கிறோம். அதுக்கு பிறகு வாவ் போட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு கடைசியில திரும்ப நூன் வர்றதுனால நூன் சோஃபியத் என்ன செய்யணும், டிரா பண்ணணும். பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியுதா? அது சின்ன பாக்ஸ் இல்ல நூன் சோஃபியத் எப்படி இருக்குது, வாவ் எப்படி இருக்கு பாருங்க. வாவ் வந்து கீழே உள்ள கோட்டு தாண்டாதது. அது நார்மல் சைஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுதான் நூன். நூன்குள்ள டீகோடிங் ஏற்கனவே நீங்க நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்க அதை பார்த்துக்கிடலாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புறேன். பென். பென் அப்படின்னா மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுல 2 எழுத்து வரும். ஒன்னு பெத், அடுத்தது நூன் சோஃபியத். நூன் வராது, என்ன வரும், நூன் சோஃபியத் வரும். இந்த 2 எழுத்து சேர்ந்ததுதான் என்னது, பென். இப்ப இதனுடைய டீகோடிங் நம்ம பார்க்கலாம். பெத் என்னது, வீடு. நூன் என்னது, விதை அல்லது வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ பென் அப்படிங்கிறதுக்கு டீகோடிங் என்ன, மகன் வந்து அந்த வீட்டின் வாரிசு. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, பெயர்கள், அந்த வம்ச பெயர்கள் கொடுக்கப்படும் போது ஆண்களுடைய பெயர்கள் தான் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும், வீட்டினுடைய வாரிசு. சோ இப்படி 2 டீகோடிங் நீங்க பார்த்துருக்கீங்க. சோ நூன், நூன் சோஃபியத். நூன் அப்படிங்கிறது நார்மல் சின்ன ஒரு பாக்ஸ். ஆனா அதே இது நீங்க நூன் சோஃபியத் வரும்போது அது கீழே வாவ் மீதே இருக்கும். ஆனா கீழே வரைக்கும் என்ன செய்யணும், டிரா பண்ணணும். சோ இதுதான் நூன் சோஃபியத். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.